லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஹரிஸ் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் வந்ததிலிருந்து பல்வேறு முதலீடுகள், குறிப்பாக உயர் தொழில்நுட்பம் சார்ந்த முதலீடுகளும் சரி, அதற்குண்டான அந்த வேலை வாய்ப்புகளும் அதிக அளவில் ஈர்த்திருக்கிறாரு. 2030க்குள்ள 1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக தமிழ்நாடு மாறும்னு சூளுரைத்திருக்கிறாரு. இதில் குறிப்பாக கோயம்புத்தூரில் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் பூங்கா அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. அதில் அதுக்குண்டான ஆய்வுகளை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. இந்த உயர் விண்வெளி மற்றும் உயர் தொழில்நுட்ப பாதுகாப்பு பூங்கா குறித்து உங்களுடைய பார்வை என்ன? டெஃபினட்டாக இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு மூவ். ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் இதே மாதிரி ஏரோஸ்பேஸ் பார்க்கு டிட்கோ சார்பில் இருக்குது. அது போக டிட்கோவினுடைய பல்வேறு தளங்களில் இன்றைக்கு மதுரை, இந்த பெங்களூர் ஹைவேஸாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு செஸ்ஸை உருவாக்குனதில் டிட்கோவோட மிக முக்கிய பங்கு இருக்குது. போன ஆட்சியை விட இந்த ஆட்சி எப்படி பெட்டராக இருக்குதுன்னா, முன்னாடி ஆட்சியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் மிக முக்கியமாக டெக்னாலஜி சார்ந்து ட்ரிவனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு டெவலப்மெண்ட்டை இந்த டிட்கோ மூலியமாக பார்க்குறோம். அதுக்கு மிக முக்கியமாக பல்வேறு காலகட்டங்களில் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மெயினாக கோயம்புத்தூரை ஒரு மிகப்பெரிய ஒரு ஹப்பாக மாற்றணும் அப்படிங்கிறதுல, இப்போ பெங்களூரை ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் ஹவுஸாக மாற்றணும். ஏன்னா இப்போ சென்னையில் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் அதே ஏரோஸ்பேஸுக்குரிய மிகப்பெரிய ஒரு பார்க் இருக்குது. அப்புறம் ஃபின்டெக் பார்க் ஒன்று நந்தம்பாக்கத்தில் வரப்போகுது. இப்படி டிட்கோ சார்பாக பல்வேறு தளங்களில் பல்வேறு டெக்னாலஜி ட்ரிவனாக வந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த கோயம்புத்தூரை மிக முக்கியமாக கண் வச்சிருக்கிறதுக்கு, ஏன்னா அந்த சூலூரோடைய மையப்பகுதி மிகப்பெரிய, உங்களுக்கு பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது, டிஃபென்ஸ் காரிடாராக வர்றதுக்குரிய எல்லா வாய்ப்புகளும் ஒரு ஃபீஸிபிள் ஸ்டடியில் அது மிகப்பெரிய, அது போக சுற்றி அதை இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் பூல் இருக்குது இல்லையா, அதை சுற்றி இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடைய மிகப்பெரிய ஒரு டேலண்ட் பூல் ஒன்று மிகப்பெரியதாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சு ஒரு 200 கோடி ரூபாயை இன்றைக்கு டிட்கோவினுடைய அமைப்பின் மூலியமாக இன்றைக்கு இந்த ஏரோ டிஃபென்ஸ் மிக முக்கியமாக இன்றைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியும் டாட்டாவோடைய ஒரு செயல்பாடுகள்லையும் ஒரு கொலாபரேஷன் எஃபர்ட் வருது. இதுக்கு மிக முக்கியமாக என்னென்னா, ஒரு டெவலப்பிங் ப்ரோட்டோடைப் இருக்கு இல்லையா, எந்த விதமான ஒரு ப்ராஜெக்டையும், ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு ப்ரோட்டோடைப்பை ஃபார்ம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே அதற்கான வேலைகளை பண்ணி கொடுக்கும்போது ரிசர்ச்சர்ஸுக்கு அவங்களோட R&Dயை பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ அதை கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குறது ஒரு ட்ரிவனாக, ஒரு ப்ராசஸ் ட்ரிவனாக, அதுவும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜி ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இந்த கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள். ஏன்னா அவர் என்னதான் நீங்கள் உலக லெவலில் கொண்டு போய் இந்த தொழில்துறை இண்டஸ்ட்ரியல் குரோத்தை தமிழ்நாடை ஒரு ஃபோர் ஃப்ரண்டில் வச்சுருந்தா கூட இன்றைக்கி கிட்டத்தட்ட 890 மிகாமல் ஒரு MOU போட்டிருக்கிறாங்க. அதில் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு உள்ளால் நீங்கள் மேக்ஸிமம் டு த எக்ஸ்டென்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கன்ஃபார்மாக அப்படிங்கிற ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய உறுதித்தன்மை இருக்குது. அது போக கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்த்துக்கு மேலே அது மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய பல்வேறு ப்ராஜெக்ட்ஸை கடந்த 4.5 ஆண்டுகளில் இந்த திமுகவினுடைய தொழில்துறை அமைச்சர் பண்ணியிருக்குங்கிறதே மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் புஷ். இது ரிசல்ட்டை கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த டிட்கோவோடினுடைய இந்த மாதிரி கோயம்புத்தூரை ஒரு பவர் ஹவுஸாக மாற்றணும்னு நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இவங்க பண்ண ஒட்டுமொத்தமாக இண்டஸ்ட்ரியல், இந்த லார்ஜ் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அத்தனையுமே இந்த டிட்கோவினோட அமைப்பின் மூலியமாக பல்வேறு செஸ் மூலியமாக கொடுக்கப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரியல் growth எங்கே நிற்குதுன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜ் 11.19% GSDPயில் இருக்குது. அதே நாமினல் ஆவரேஜ் 25-26க்கு 16 விழுக்காடுங்கிறத உறுதி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது அத்தனையுமே விமெனோட ஒர்க் ஃபோர்ஸையும் கிட்டத்தட்ட 47% உள்ள கொண்டு வந்ததுலையும் கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் இண்டஸ்ட்ரியினுடைய மினிஸ்டர் செயல்பாடும் சரி, அந்த என்டையர் டிபார்ட்மெண்ட் கைடன்ஸ் தமிழ்நாடு போன்ற பல்வேறு டிபார்ட்மெண்ட் அவருடைய தலைமையிலையும் ஒட்டுமொத்தமாக இந்த டிட்கோ போன்ற பல்வேறு தொழில் சார்ந்து இயங்கக்கூடிய இந்த அமைப்புகள் தெளிவாகவே தமிழ்நாட்டை வெறும் சென்னை மட்டுமே ஒரு குவியலாக இல்லாமல் அது அடுத்தடுத்த டயர் 2 டயர் 3 சிட்டிஸையும் கொண்டு போய் சேர்க்கிறதுல இன்றைக்கு கோயம்புத்தூரை அவர்கள் ஏரோஸ்பேஸ் சொல்லியிருந்தாரு. இந்த இந்தியாவுடைய பவர் ஹவுஸாக சென்னை இருக்கு. கண்டிப்பாக மெயினாக நான் அதை தான் சொல்கிறேன். ஏரோஸ்பேஸுக்கும் இப்போ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், பெல் போன்று ட்ரிச்சியில் இருக்குது. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்ஸ் பெங்களூரை சுற்றி இருக்கிறதுக்கு காரணம் அங்கே மிக முக்கியமாக அந்த ஏரோஸ்பேஸுக்கான ஒரு டெவலப்மெண்ட் ஃபேஸ் இருக்கும், அங்கே டிசைனிங் ஃபேஸ் இருக்கும். இது அத்தனையுமே கோயம்புத்தூரில் இன்றைக்கு அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியும் டாட்டாவினுடைய ஒரு கொலாபரேஷனில் உருவாகக்கூடிய இந்த அமைப்பு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டேலண்ட் போல கோயம்புத்தூரை நோக்கி திருப்புறதற்குரிய மிக முக்கியமான காரணம் அங்கே அந்த டிஃபென்ஸ் காரிடாருக்கும் ஏரோஸ்பேஸ் காரிடாருக்கும் ரொம்ப ஆப்டான ஃபீஸிபிள் ஸ்டடியில் அது ரொம்ப ஆப்டான, சாதாரண பாமர மக்களுக்கு புரியணும். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் பூங்கா அப்படிங்கும்போது ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அதை பற்றியான விளக்கம் ஏதாவது?
அது வந்து ப்ரோட்டோடைப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேட்டலைட்டுக்கு போகிறதுனா வெறும் சேட்டலைட்டில் நிறைய இருக்குது. ஒரு கிரையோஜெனிக் என்ஜினை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஒரு பெட்ரோலியம் லிமிட்டட் அதுக்கு சம்மந்தமான பெட்ரோலியம் உதிரி பாகங்களை எப்படி தயார் பண்ணுறது, அதற்கான டிசைன் ஃபேஸ் என்ன இருக்குது, அதற்கான ப்ரோட்டோடைப் என்ன, அதற்கான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடான ஹப் எப்படி. இப்போது இது சார்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டான ஒரு பார்க் உள்ளுக்கு வரும்போது ஏரோஸ்பேஸ்க்கும் டிஃபென்ஸ் சம்மந்தமாக இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸை ஒரு குவியலாக கொண்டு வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் நிப்பாட்டுறதுக்குரிய வழி இருக்கும். அப்போ அங்கே அது தொழில் சார்ந்து அது சம்பந்தமான தொழில்கள் ஆக்சிலரியாக இருக்கக்கூடிய பல்வேறு யூனிட்டுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அமையும் போது இப்போ டிசைன் விருப்பமானவன், ஏரோ டிசைன் விருப்பமானவன் அந்த கம்பெனிக்குள்ளே உள்ளுக்கு போய்க்கிடுவான். அதே சமயம் அதுக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய பல்வேறு காம்பனன்ட் இருக்குது. சேட்டலைட், கிரையோஜெனிக் இன்ஜின், எக்கச்சக்க காம்பனன்ட் இருக்குது. ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் அந்த இடத்துக்குள்ள அந்த 200 கோடி ரூபாய் இவங்க உருவாக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்குள்ள பர்டிகுலர் கம்பெனிஸ் இருக்குங்கும் போது ஒட்டு மொத்தமான அத்தனை வேலை வாய்ப்புகளை ஏரோஸ்பேஸ் ரிலேட்டடாக, டிஃபென்ஸ் ரிலேட்டடாக தேடக்கூடியவங்க நேராக அந்த இடத்துக்குள்ளே வந்து அதற்குரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறதுக்கு கோயம்பேத்தூரை அதை தேர்ந்தெடுத்து மிக முக்கியமான காரணம் சூலூர் ஏர்போர்ட் போன்று அங்கே நம்மளுடைய ஏரோஸ்பேஸ் IAF-னுடைய பேஸ் ஒன்று அங்கே இருக்குது, அப்புறம் மிலிட்ரியோட பேஸ் அங்கே இருக்குது. ஸோ அது வந்து கோயம்புத்தூர் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு கரெக்டான பொசிஷன். அதை தேர்ந்தெடுத்ததுக்கு டிட்கோவுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்குது. அதை கண்டிப்பாக, ஏன்னா அவர் முனைவர் பட்டம் பெற்றவர், இன்றைய இருக்கக்கூடிய நம்மளுக்கு தொழில்துறை அமைச்சராக கிடைத்த அண்ணன் TRB ராஜா வந்து மிகப்பெரிய ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர். ஸோ அவர் கண்டிப்பாக அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த துறை வந்து டெஃபினட்டாக எல்லாரையும் இன்க்ளூசிவாக, அது வெறும் ஒரு ஆட்டோமொபைல் செக்டராக மட்டும் இந்த தமிழ்நாடு இல்லாமல் அது இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் உள்ளுக்கு அமைச்சு உள்ளுக்கு கொண்டு வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் கொடுக்கறது வந்து தமிழ்நாட்டில் முதல் முறை இந்த 5 ஆண்டுகளில் பார்க்குறோம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மட்டும் செழிப்போங்கும். ஆனால் இங்கே ஃபுட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆட்டோமொபைல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, லெதர் அண்ட் குட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அப்புறம் ப்ராசஸிங் டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் 50 விழுக்காடுகளுக்கு மேலே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ 1 ட்ரில்லியன் எக்கனாமிங்கிற ஒரு எய்மை வச்சு 2030 1 ட்ரில்லியன் எக்கனாமி, அது ஆப்வியஸாக போகிற வேகத்தை பார்த்து இப்போ அடுத்து 2026 to 31 எலெக்ஷனும் இதே திமுக வருங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து அச்சீவபிளுக்குரிய டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்காக தான் தெரியுது. ஏன்னா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி மாத்திரம் வளரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் முனைவர் திரு ராஜா அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் வந்து எல்லா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸும் அட் அ டைமில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை மட்டும், வெறும் ஆக்சிலரிஸ் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல்ஸாக இருக்கட்டும், மெக்கானிக்கலாக இருக்கட்டும், சாஃப்ட்வேராக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே கொலாபரேட்டிவ் எஃபர்ட்டாக வளரும் போது ஃபின்டெக், ஈவன் நந்தம்பாக்கத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஃபின்டெக்கோடைய அமைப்புகளுக்காக பார்க் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய JB மார்கன் போல, கோல்ட்மன் சாக்ஸ் போன்ற பல்வேறு அமைப்புகளுடைய ஒரு ஃபின்டெக் கம்பெனிஸ் அந்த பார்க்குள்ளே வரும்போது அது மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக்கலி பூம். இப்போ எப்படி மும்பை வந்து எக்கனாமிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோமோ அது மாதிரி சென்னையை ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல போடுறதுக்கு அந்த ஃபின்டெக்கோட பார்க் மிக முக்கிய தரமாக இருக்கும். ஸோ இது போக மதுரையில் டைடல் பார்க்ஸ் உருவாகி கொண்டு வருது, திருநெல்வேலியில் டைடல் பார்க்ஸ் உருவாகி. ஸோ இது ஒட்டுமொத்தமாக டிட்கோவினுடைய இந்த செயல்பாடுகள் மிக முக்கியமாக பல்வேறு காலகட்டங்கள்லையும் அது வந்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போகுங்கிறதுக்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்கும். இதில் குறிப்பாக அந்த உயர் தொழில்நுட்ப முதலீடுகளும் சரி, தொழில்கள் வரும் பொழுது இப்போ பல்வேறு கம்பெனிகள் உள்ளே வரதை பார்க்குறோம். இப்போ குறிப்பாக அந்த டிட்கோ கூட 20 நிறுவனங்கள் உள்ளே வருது, பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் உள்ளே வரும் பொழுது எண்ணிலடங்கா வேலை வாய்ப்புகளும் இதன் மூலமாக வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது குறித்து உங்களுடைய பார்வை? இது ஃபேக்சுவலாகவே உண்மை தான். கடந்த ஆட்சியையும் இந்த ஆட்சியும் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கான அந்த டேட்டாவை உங்களுக்கு வேலிடேட் பண்ண முடியும். இப்போ கடந்த ஆட்சியில் நீங்கள் எடுத்ததுக்கும் இந்த ஆட்சியில் வந்து ஒரு ப்ராக்ரெசிவான க்ரோத் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா கடந்த ஆட்சியில் விட்டுட்டு போகும்போது இருந்த GSDP-னுடைய ஆவரேஜை விட இங்கே கிட்டத்தட்ட 11.19 விழுக்காடு இருக்குது. இதற்கான நேர் எதிராக இருந்துருது குளோபல் ஆவரேஜை தாண்டி இந்தியாவினோட ஆவரேஜை எடுத்து பார்த்தீங்கன்னா 6 to 7% தான். அப்போது இந்தியாவினுடைய ஆவரேஜை தாண்டி நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிறதுக்கு எப்படி பெருக்க முடியும்? நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது, 40,000-45,000 MSME செக்டார் இருக்குதுன்னா அதில் ஆட்கள் பயணப்படாமல், ஆட்களுடைய பயன்கள் இல்லாமல் எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி வளர முடியும்? அப்போது ஆப்வியஸாக அது வந்து பெரிய ஒரு க்ரோத்தை, ஒரு எக்கனாமிக் பூமை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஸ்டாண்டு அந்த 11.19 விழுக்காடு 2024-25க்கு. 25-26க்கு நாமினல் க்ரோத்து 16 விழுக்காடு இருக்குங்கிறத நம்ம யாரும் சொல்லலை. அது மத்திய அரசினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே வந்து தெளிவாக சொல்லுது. அப்போது இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கிரியேட் பண்ணியிருக்குது. ஈவன் நான் முன்னமே சொன்ன மாதிரி தான்
தமிழ்நாடை தாண்டி உலக அளவில் கொண்டு போய் இன்னைக்கு கைடன்ஸ் தமிழ்நாடு மூலியமாக, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மூலியமாக பல்வேறு விடயங்களில் கொண்டு போய் இந்தியாவில் தாண்டி, தமிழ்நாட்டை தாண்டி உலக அரங்கில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் உள்ளுக்கு கொண்டு வர்றதுக்குரிய காரணம் அந்த 1 trillion எக்கனாமிங்கிற அந்த கோல். அந்த கோலுக்கு இவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிற 890 MOUs பக்கத்தில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அதில் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே உள்ளுக்கு FDI-ஆக உள்ளுக்கு வரப்போகுது. அந்த உள்ளுக்கு வர்றதில் கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜாப்ஸ் கிரியேட் ஆகுங்கிறது நிதர்சனமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸாக உருவாகி ஓப்பன் ஆகி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு இப்போ வின்ஃபாஸ்ட்னு நம்மளுக்கு தூத்துக்குடியில் கார் கம்பெனி உருவாகி இருக்குது. அப்போ இது எல்லாமே இந்த MOUல சைன் பண்ண மிகப்பெரிய ஒரு நடவடிக்கைகள் தான். ஸோ இந்த டிட்கோ மூலியமாக வரக்கூடிய இந்த 20 கம்பெனிலையுமே தோராயமாக பல லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகுங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த ஒட்டுமொத்தமான இந்த குளோபல் எக்கானமிக்கு தமிழ்நாட்டோடைய கான்ட்ரிபியூஷன் இந்தியாவினுடைய ஆவரேஜுக்கு கிட்டத்தட்ட 14-15 விழுக்காடு வந்து தமிழ்நாடு மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்தியாவினுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்கிற மாதிரி தான் இது வந்து ஒட்டுமொத்தமான நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் மேம்படுத்தியிருக்குது. தமிழ்நாட்டோட ஆவரேஜ் பெர் கேபிட்டா இன்கம் கிட்டத்தட்ட 3.7 லட்சம் கோடி ரூபாயாக இருக்குது தனிநபருடைய வருமானம்னா, இந்தியாவோட ஆவரேஜிலேருந்து கிட்டத்தட்ட 1.25 மடங்கு அதிகம். ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ தமிழ்நாடு வந்து வெறும் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு சாராருக்கான ஒரு க்ரோத்தாக இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு பல்வேறு இண்டஸ்ட்ரி டிபெண்ட்டாக பல்வேறு இண்டஸ்ட்ரியில் ஒரு அபரீதமான க்ரோத்தை பறந்துபட்டு ஒரு சமநிலையோடு வளர்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ உலக அளவில் பல்வேறு நிறுவனங்களில் தமிழர்கள் கோல வச்சுறதை நம்ம பார்க்க முடியுது. இதில் குறிப்பாக விண்வெளி மற்றும் பாதுகாப்பு அப்படிங்கும் பொழுது பாதுகாப்புத்துறை சம்பந்தமாக பொருட்கள் உற்பத்தி இங்கேருந்து இந்த நிறுவனங்களிலிருந்து வருங்காலத்தில் போக போகுது இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க? அஃப்கோர்ஸ் அதை தான் சொல்கிறேன். இப்போது வெறும் HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ங்கிற ஒரே ஒரு காம்பனண்ட்டை வைத்து தான் வந்து தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவினுடைய முகமாக இருக்கிறது பெங்களூர். அப்போது அந்த பெங்களூரினுடைய அந்த முகம் வைத்து தான் நம்மளுக்கு பல்வேறு இராணுவத்தினுடைய தளவாடங்கள் எல்லாமே உருவாகிறது. அப்போது இங்கேயுமே திருவாடனையில் மிகப்பெரிய ஒரு எக்ஸிபிஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தினாங்க. ஆனால் அதற்கப்புறம் அதை ப்ரொசீட் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போது இன்றைக்கி ஒன்றிய அரசு விட்டுட்டு போன அந்த பணியை வந்து தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சராக ஒரு ப்ராக்ரெசிவாக இயங்கக்கூடிய ஒரு முனைவர் பட்டம் வாங்கி அதனுடைய ஃபீஸிபிள் ஸ்டடி எல்லாத்தையும் பண்ணி இன்னைக்கு கோயம்புத்தூரை சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணமே தொழில்களை தாண்டி இந்தியாவில் ஏரோ டிஃபென்ஸுக்கும் அந்த டிஃபென்ஸோட டெக்னாலஜிக்கு ஏரோஸ்பேஸுக்குள்ள அந்த இன்ஜினியரிங்க்கு நம்மள்ட்ட டேலண்ட் பூல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு இன்ஜினியரிங் காலேஜில் ஏரோஸ்பேஸ் வந்து மிக முக்கியமான சப்ஜெக்டாக இருக்குது, மெரைன் டெக்னாலஜி மிக முக்கியமான சப்ஜெக்டாக இருக்குது, இண்டஸ்ட்ரியல் டிசைன் வந்து மிக முக்கியமான சப்ஜெக்டாக இருக்குது, எம்பெடட் சிஸ்டம் மிக முக்கியமான டிசைனாக இருக்குது, நெட்வொர்க்கிங் அப்புறம் மொபைல் நெட்வொர்க்கிங் மொபைல் கம்ப்யூட்டிங் போன்ற இன்னைக்கு மிக முக்கியமாக உலக அரங்கில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையும் டாப்பாக இருக்கிற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே தமிழர்கள் இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய தொழில் வளங்களை தாண்டி தொழில்துறைகளை தாண்டி மிக முக்கியமாக இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் மிக பெரிய ஒரு பங்கு. அப்போது இந்த டேலண்ட் பூலை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே மிக முக்கியமான ஒரு விஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்போது அந்த டேலண்ட் பூலை எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க படித்து முடித்த உடனேயே இங்கே ஏரோ டிஃபென்ஸுக்காக உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய இங்கே உள்ள அந்த கம்பெனிஸ் இந்த பார்க் மூலியமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மிகப்பெரிய ஒரு பலமாக நாட் ஓன்லி ஃபார் ஃபேஸ் ஆஃப் இந்தியாவினுடைய இமேஜை மட்டும் கோயம்புத்தூர் மேப்பில் இது பண்ணாமல் தமிழர்களை தாண்டி ஒட்டுமொத்தமாக வானளாவிய பறக்கக்கூடிய அந்த வானூர்திகளில் இருந்து ஒரு மிகப்பெரிய ராக்கெட்டை ஏவி செல்லக்கூடிய சேட்டலைட் முதற்கொண்டு தமிழ்நாட்டிலிருந்து சொன்னாலே அது மிகப்பெரிய ஒரு பெருமை தானே. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ டைடல் பார்க்கை உருவாக்குனதுலேருந்து ஈவன் டிட்கோவை அன்றைய காலத்தில் உருவாக்குனதே டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். ஸோ அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் பல்வேறு கட்டங்களில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறது எல்லாமே 50 வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஃபுட் பிரிண்டாக லெகசியாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி டைடல் பார்க்லேருந்து உலக அரங்கில் அவ்வளோ பெரிய இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த சூழ்நிலையை இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த கோயம்புத்தூரினுடைய இந்த ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் பார்க் வந்து நிச்சயமாக ஒரு காலத்தில் இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு இமேஜை தமிழ்நாடை தாண்டி இந்தியாவுக்கும் உலக அரங்கில் பெற்றுத்தருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நன்றி. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.